நாளிலே என் செய்தி என்னவென்றால் மஸ்ட் தேவன் எதிர்பார்க்கிற உன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு 5 காரியங்களை திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, அன்பானவர்களே, பாவத்தை விட்டு விலக்குங்கள். நம்பர் 2, அன்பானவர்களே, ஒரு புதிய வாழ்க்கை ரீஜெனரேஷன். வசன ஆதாரம் யோவான் 3:7. அன்பானவர்களே, ஒரு புதிய பிறப்பு. மூன்றாவதாக தேவன் சொல்லுகிறது அதே அப்போஸ்தலர் 4:12, ரட்சிப்பு அவசியம். நான்காவது குறிப்பாக ஆராதனை யோவான் 4:24, மஸ்ட் கட்டாயம். ஐந்தாவது விசுவாசம் கட்டாயம். ஆறாவது தேவனை அறிக்கை பண்ணி அவர் கொடுக்கிற நன்மைகளை ஏற்றுக்கொள்வது மிகப்பெரிய ஆசீர்வாதம். எனவே திரும்பமாக நான் சொல்லுகிறேன், நம்பர் 1, புட் அவே யுவர் சின். நம்பர் 2, அன்பானுடைய ரீஜெனரேஷன், வாழ்க்கையிலே மறுபிறப்பு. மூன்றாவது, அன்பானுடைய தேவனுக்குரிய இடத்தை தேவனுக்கு தாருங்கள், மஸ்ட். நான்காவது ஆராதனை கட்டாயம். ஆறாவதாக விசுவாசம் கட்டாயம். நாளிலே தேவன் கொடுக்கிற இந்த மேலான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவோம். யூ மஸ்ட் டூ வாட் காட் எக்ஸ்பெக்ட். தேவன் எதிர்பார்க்கிற இந்த காரியங்களை செய்யும் போது வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள். கடைசியாக சொல்ல முடிக்க விரும்புகிறேன், உங்கள் அறிக்கையிலே தாழ்மை இருக்கட்டும், உங்கள் அறிக்கையிலே உண்மை இருக்கட்டும், உங்கள் அறிக்கையிலே உத்தமம் இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களையும் ஒரு தானியேலாய், உங்களையும் தேசத்தின் மிகப்பெரிய தலைவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அந்த அறிக்கையிலே அன்பானவர்களே, ஒரு தேவன் தருகிற வெளிச்சம், தேவன் தருகிற சத்தியம், தேவன் தருகிற கிருபை, தேவன் தருகிற அந்த உண்மை, தேவன் தருகிற மேலான வாழ்க்கைகளை தேவன் உன் வாழ்க்கையிலே தருவார். எனவே உண்மையாயிருங்கள், தாழ்மையாயிருங்கள், உத்தமமாயிருங்கள். அந்த அறிக்கையிலே தேவன் உங்களையும் ஒரு மிகப்பெரிய தானியேலாய், இஸ்ராயேல் வாசிக்கிறோம், நெகேமியா சொன்னான், நானும் என் ஜனங்களும் பாவம் செய்தோம். உங்கள் அறிக்கையிலே உண்மையாயிருங்கள். எதை அறிக்கை பண்ணுகிறீர்களோ அதில் உறுதியாயிருங்கள். இப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன். எதை இருப்பேன் சொன்னீங்களோ அதில் உண்மையாயிருங்க. பி ஃபர்ம் இன் யுவர் கன்ஃபெஷன். உங்கள் அறிக்கையிலே உண்மையாயிருங்கள், தாழ்மையாயிருங்கள், உத்தமமாயிருங்கள். தேவன் உங்களையும் தேசத்தின் அதிபதிகளாய், நாம் வாசித்தோமே எஸ்தர் புஸ்தகத்தில், தேசத்தின் அதிபதிகளுக்கு முன்பாக உங்களை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். எனவே அறிக்கை பண்ணுவதில் விட்டுவிட வேண்டாம். எந்த சூழ்நிலைகளும் என் தேவன் நல்லவர், என் தேவன் வல்லவர். ஆராதனை விட்டுவிட வேண்டாம். அன்பானவர்களே,